பொதுவா நம்ம வீடுகள்ல ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னா, டக்குனு போய் நம்மளுடைய ஜுவல்ஸ பேங்க்ல வச்சு அடமானம் வச்சு அதுக்கான பணத்த நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா, அப்படிப்பட்ட வங்கிகள்ல கோல்டு காயின்ஸ மட்டும் எடுத்துக்கவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். பேங்க்ல தங்க நாணயங்கள் அல்லது தங்க கட்டிகள் இது எல்லாத்தையும் அடமானமா ஏற்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க. ஃபர்ஸ்ட், தங்க நாணயங்களுடைய சுத்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம கோல்ட் காயினுடைய எடை மற்றும் கொள்ளளவுக்கான விகிதங்களை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சிரமமானது. இதனால ஏமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. மேலும் தங்க நாணயங்கள் கருப்பு பணத்திற்கான வழிகளா பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கறதால அதை அடமானமா ஏற்க வங்கிகள் தயங்குறாங்க. கோல்ட் காயின் மீது நகைகளுக்கான மனோதத்துவ ரீதியான மதிப்பும் குறைவாதாங்க இருக்கு. இதனால அந்த நாணயங்களை அடமானமா வச்சே கடன் பெறுவோருடைய எண்ணிக்கையும் குறைவு. தங்கம் ஒரு சரத்துக்காக பயன்படுத்துறதை தவிர சில நேரங்கள்ல சூதாட்டம் போன்ற செயல்களையும் பயன்படுத்தப்படுறதால வங்கிகள் தங்க நாணயங்களுக்கான கடனை சில்லறை வாடிக்கையாளர்களுக்கே வழங்குது. பாரத் ரிசர்வ் வங்கி தங்க நாணயங்களுக்கும் தங்க கட்டிகளுக்கும் கடன் கொடுக்கறத தடை பண்ணிருக்காங்க. நாட்டின் பொருளாதாரத்துல தங்கத்தின் பெருமளவு இறக்குமதி ஒரு பிரச்சனையா இருக்கிறதால நாணயமா தங்கம் வாங்குறது குறைக்கப்படணும். அதனால வங்கிகள் தங்க நகைகளுக்கான கடனை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே நேரத்துல பாரத ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி 50 கிராம் வரை இருக்கிற எடை இருக்கிற தங்க நாணயங்களுக்கு கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 50 கிராமுக்கு குறைவா இருக்கிற தங்க நாணயங்களுக்கே வங்கிகள் அடமான கடனை வழங்கும் அப்படிங்கிற நிலைமையும் இப்போ உண்டாகி இருக்கு.